மாமா, நீங்களும் என்ன சந்தேகப்படாதீங்க மாமா. ஐயோ பத்மா, உன்னை எப்படிமா நான் சந்தேகப்படுவேன்? கவி யாரு? உன் அக்கா பொண்ணு, ஓ ரத்தம். அதனால நீ என்ன கவி வேற மித்ரா வேறைய பார்க்க போற? ரெண்டு பேரையும் உன் பொண்ணா தானே பாப்ப. அப்படி இருக்கிறப்போ ஓ மேல நான் சந்தேகப்படுவேனா? அந்த மொட்டையன் தான் ரொம்ப சுயநலமா யோசிச்சு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். அவன் தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சான்னு நமக்கு தெரிஞ்சிரும்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் ஓடி போயிட்டான். நல்ல வேலை அவ ஓடி போயிட்டான். அதனாலதான் அவ இன்னும் உயிரோட இருக்கான். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் அவன் செத்து அவனுக்கு நம்ம பால் ஊத்திருப்போம். சரி விடு செல்வா, அவன் நம்ம கையில கிடைக்கும் போது பாத்துக்கலாம். செல்வா அக்கா, மகேஷ் கூட தான் வாழ்வேன்னு கவி சொல்றா. எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு மகேஷ் சொல்றாரு. இப்ப என்ன முடிவு பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? அக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. சரி, இனிமேலாவது அவசரப்படாம இதுக்கு என்ன பண்ணலான்னு பேசி ஒரு முடிவெடுப்போம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும்ல. அப்படி இருக்கிறப்போ எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இல்லாமையா போக போகுது? அது என்னன்னு யோசிப்போம். எல்லாம் ஒன்னால தாண்டி. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய கெடுத்த மாதிரி இவ்வளவு நாளா சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த. இப்ப சோடியா பண்றீங்களோ? தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஏ அஞ்சலி, இவ உருட்டலுக்கெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உன்னை எவ்வளவு எதுவும் செய்ய விட மாட்டேன். ஐயோ ரஞ்சிதோ, ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத, பேசாம இரு. போடி. சார், உங்க மனசுல என்னதான் சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? சார், உங்களை தான் கேக்குறேன். எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. உங்க மனசுல என்னதான் சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கேக்குற கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு அஞ்சலி. அதுக்கப்புறம் ஏன் அந்த கேள்வியை கேக்குறீங்க? ஏன் கேள்வியில என்ன சார் ஆன்சர் இருக்கு? நீங்க என்ன கேட்டீங்க? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்டீங்க. என்னதான்றத கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி என்னதானேன்னு சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் ஆன்சர் அஞ்சலி. நான் உங்களை தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சார். நானும் சீரியஸா தாங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன். ப்ராமிஸ், என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. அதனாலதான் எப்பவுமே உங்க நினைப்பு தாங்க என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இத நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப இதே கேள்வி கேக்குறீங்கன்னா நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானுங்க அர்த்தம். நான் வேணா ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்ச கிழிச்சு காட்டட்டுமா? உள்ள நீங்க தான் இருப்பீங்க. அப்பவாச்சும் நம்புவீங்களா? சார், இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க சார். ஏங்க, நான் பாட்டுக்கு மொட்டை மாடியில நின்னு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து கேள்வி கேட்டீங்க. அப்போ நான் எதுவும் பதில் சொல்லாம தான் இருந்தேன். நீங்க தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன கம்பல் பண்ணி கேட்டீங்க. நான் இப்போ அதுக்கு பதில் சொன்னா இப்படி பேசுறத நிறுத்துங்கன்னு சொல்றீங்க. நான் என்னதாங்க பண்றது? நான் ரொம்ப பாவங்க. சார், உங்களால வீட்ல உள்ளவங்க எல்லாம் நிம்மதியே இல்லாம இருக்காங்க சார். அது உங்களுக்கு தெரியலையா சார்? இது நாங்க புது பொருளியா இருக்கு. நான் என்னங்க பண்ண?
நீங்க எதுக்கு இப்ப உங்க ஞாபகத்துல ஒரு பொண்ணு வருதுன்னு அவங்க கிட்ட சொன்னீங்க? ஏங்க செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பழிய மட்டும் ஏன் மேல போடுவீங்களா? உங்களால தாங்க அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. என்னால சொன்னீங்களா? நான் என்ன சார் செஞ்சேன்? ஆமா, என் மனசுல உள்ள பொண்ணு யாருன்னு எல்லாரும் என்ன சுத்தி நின்னு எப்படி கேட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்கல்ல. சரி, அவங்கெல்லாம் இவ்ளோ கேட்டாங்களே, அவங்க கிட்ட சொல்லிடுவோன்னு நினைச்சு என் திருவாயை மலர்ந்து அங்க உங்க பேரை சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க? கையெடுத்து கும்பிட்டு கண்ணெல்லாம் கலங்கி சொல்லாதீங்க சார் சொல்லாதீங்க சார்னு கண் கலங்கி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நீங்க கண் கலங்கி நின்னதை பார்த்ததும் என் மனசு தாங்கல. அதான் ஞாபகத்துல வர பொண்ணுன்னு மாத்தி சொல்லிட்டேன். பொய்யே பேசாதனா உங்களுக்காக பொய் சொல்லி உங்களை காப்பாத்திருக்கேன். நீங்க என்னடானா என்ன வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி மாத்தி பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்ப வீட்ல உள்ளவங்களையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால பாதிக்கப்பட போறது கவிதா சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஏன் சார் இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? உங்களுக்கு இது தப்புன்னு தெரியலையா சார்? நீங்க தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க எல்லாம் எவ்வளவு மனசுடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? ஏங்க, நான் பிளான் பண்ணது மட்டும் சொல்றீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஒரு பிளான் பண்றேன்னு தெரிஞ்சதும் நீங்க ஒரு பிளான் பண்ணீங்கல்ல. அத நான் யார்கிட்டயாச்சும் சொன்னனா? அத நான் சொல்லல. நான் எவ்வளவு பெருந்தன்மையா என் மனசுல உள்ளது நீங்க தான் கூட சொல்லாம, நீங்க பிளான் பண்ணதையும் சொல்லாம எவ்வளவு ஜென்டலா நடந்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சார், நான் ஒண்ணு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணல சார். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் சார் நான் பிளான் பண்ணேன். இருக்கட்டுங்க, ஆனா நீங்க பிளான் பண்ணது உண்மைதானே? நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க, நான் ஒரு பிளான் பண்ணேன். அப்போ நான் பிளான் பண்ணது மட்டும் எப்படிங்க தப்பாகும்? சார், நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல வேணும்னே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்களான்னு? ஏங்க, நீங்க ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் எது பேசினாலும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார், தப்பு தப்பா தானே சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க தப்பா பேசினேன்? இப்ப நீங்க தேவையே இல்லாம உங்க ஞாபகத்துல ஒரு பொண்ணு வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நீங்க தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிற கவிக்கு அது எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா சார்? ஏங்க, இது நாங்க வம்பா இருக்கு. நான் ஒன்னும் பொய் சொல்லலைங்க. உண்மையிலேயே என் ஞாபகத்துல வந்ததுதாங்க சொன்னேன். சார், அந்த பொண்ணு கவிதான்னு கவியே சொல்றால சார். கவி அப்படி சொல்லலாங்க. ஆனா ஏன் ஞாபகத்துல வந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு எனக்கு தானங்க தெரியும். அதான் கவியே சொல்றாளே சார். நாம 2 பேரும் தான் பைக்ல போனோம். எனக்கு தான் நீங்க பூ வாங்கி கொடுத்தீங்க. நாம 2 பேரும் தான் நெருக்கமா இருந்தோம்னு சொல்றாளே சார். இல்லங்க, அது கவியே கிடையாது.